இந்த வீடியோ பார்க்க வரதுக்கு முன்னாடி போய் வடச்சென்னை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பெர்ஸ்பெக்டிவ். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் சீரியஸான வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்னன்னு தெரியுமா? பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கண்ணா. சரி புரிஞ்சுது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். உதாரணத்துக்கு லியோ படத்தை எடுத்துப்போம். அந்த படத்தில் சாண்டி வந்து சாக்லேட் காஃபி கேட்பாரா, அப்போ அவருக்கு அங்கே ஒரு தமிழ் சாங் கேட்கும். அந்த சாங் கேட்ட அப்புறம் தான் அவர் பார்த்திபனோட காஃபி ஷாப்புக்கே வருவார். இப்போ கொஞ்சம் முன்னாடி போவோம். பார்த்திபனோட பொண்ணு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். ஆடி முடிச்சுட்டு அப்பா உன்னோட டேன் சொல்லும். பார்த்திபன் இதை யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு கையை பிடிச்சி குலுக்கி அப்பா உன்னோட டேன் அப்படின்னு சொல்லும். இப்போ பார்த்திபன் ஓகேன்னு சொல்லி ஒரு தமிழ் பாட்டு போடுவாரு. அப்போ அந்த பொண்ணு அப்பா இதை யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு விட்டுட்டு போயிருந்தா பார்த்திபன் தமிழ் பாட்டு போட்டிருக்க மாட்டாரு. சாண்டிக்கும் அது காதுல கேட்டிருக்காது. சாண்டி அங்கே வந்திருக்கவும் மாட்டாரு. இப்போ லியோவோட கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். பார்த்திபன் தான் லியோன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை வடச்சென்னை படத்தோட சேர்த்து பார்க்க போறோம். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டை பற்றி சொல்லணும்னா அதுக்கு ஒரு டீட்டெயிலான ஸ்டோரி வேணும். அதுக்கு தான் நான் வடச்சென்னை சூஸ் பண்ணேன். வடச்சென்னை படத்துல ஒவ்வொரு சீனும் டீட்டெயிலா இருக்கும். அந்த சீனுக்குள்ளேயும் ஒரு டீட்டெயில் இருக்கும். அதனால வடச்சென்னை திரும்ப பார்க்கலான்னு அன்சென்சார்டு வடச்சென்னை படம் பார்த்தேன். அன்சென்சார்டு படம். அச்சோ, அன்சென்சார்டு வடச்சென்னையா? அது ரொம்ப பயங்கரமா இருக்குமே. நாங்க பேசுற பாஷையே புரிய. இந்த வடச்சென்னை படத்துல என்னென்ன மாதிரி பட்டர்ஃப்ளை எஃபெக்டை மாத்தினா அன்பு இந்த பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டாருன்னு ஒரு 15 வழிகளை பார்ப்போம் வாங்க. நம்ம முன்னாடி இருந்து பின்னாடி போவோம். அன்பு செஞ்சில குத்தாம நம்ம வேலை செந்தில வெளியேட்டுன்னு வர்றது மட்டும்தான். அதை மட்டும் பார்த்துட்டு விலகி இருந்தா அன்பு செந்தில குத்தி இருக்க மாட்டான். அவனும் இந்த பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டான். செந்தில் வெளியே வந்த உடனே எல்லாரும் செந்திலுக்கு சுத்து போடுவானுங்க. அப்ப செந்தில் கூட இருக்கவன் சொல்லுவான், ஆளு கொஞ்சம் சுத்து போட்டதும் நம்ம பயந்துட்டோன்னு வெளியே போய் சொல்றதுக்கா அப்படின்னு விட்டு கொடுக்க மாட்டாரு. அதனால இங்கேயே இருந்துருவாரு. அவர் ஒழுங்கா கூட இருந்த பேச்சு கேட்டிருந்தா அங்க சண்டை நடந்திருக்காது. அன்பும் செந்தில குத்தி இருக்க மாட்டான். அன்பு இந்த பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டான். செந்தில் புதுசாக வந்த போலீஸ்கிட்ட ஒரு கேரம் போர்டு டோர்னமெண்ட் நடத்த சொல்லி கேட்டிருப்பாரு. அப்போ அந்த போலீஸ் ஓகே சொல்லிடுவாரு. கேரம் போர்டாவது டேஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தா கேரம் போர்டு டோர்னமெண்ட் நடந்திருக்காது. செந்திலும் வெளியே வந்திருக்க மாட்டான். அன்பும் செந்தில குத்திருக்க மாட்டான். அன்பும் இந்த பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டான். குணா அன்புட்ட செந்தில போடுறதுக்கு பிளான சொல்லும்போது கஷ்டம்னா வேணாண்டான்னு சொல்லுவார். ஏய், கஷ்டம்னா வேணாண்டா. ஆனால் அன்பு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யணும்ண்ணா, சொல்லணா. குணா கஷ்டம்னா வேணான்னு சொல்லும்போது கஷ்டம் தானா அப்படின்னு சொல்லி விலகி இருந்தா செந்தில் அன்பு குத்திருக்க மாட்டான். அன்பு இந்த பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டான். அன்பு ஜவா பழனியை குத்திட்டு குணா கிட்ட வந்து நிற்பான். அப்போதான் குணா ஜவா பழனியை குத்தின கேஸை குணாவோட தம்பி சங்கரே இந்த கேஸை வாங்க சொல்லுவான். அப்போதான் செந்திலும் சங்கரை குத்துறதுக்காண்டி வருவான். இப்போ சங்கர் நான் ஜவா பழனியை கொல்லலன்னு சொல்லும் போதே அதை கேட்காம செந்தில் சங்கரை குத்திடுவான். செந்தில் மட்டும் அதை முழுசா கேட்டிருந்தா செந்தில் சங்கரை குத்திருக்க மாட்டான். குணாக்கும் செந்திலுக்கும் பிரச்சனை வந்திருக்காது. அப்ப செந்தில போட குணா அன்புவை அனுப்பிச்சிருக்க மாட்டான். ஏன்டா தப்பா முடிவு பண்ற? சங்கர் செந்தில் கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா செந்திலே அன்புவை கொண்டிருப்பான்டா. அடா ஆமல்ல. அன்பு ஜாவா பழனிக்கிட்ட பத்மாவை இனிமே கலாய்க்காதனா அப்படின்னு சொல்ல போவான். அப்ப கண்ணனும் கூட போவான். எப்படி இந்த பொருளை இடுப்புல வச்சிருக்க? இதுவரை எனக்கு நிக்கவே மாட்டேங்குது, வலிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கண்ணு சொல்லுவான். அன்பு இப்ப அன்பா பொருளை எப்படி வைக்கிறேன்னு சொல்லி கொடுத்திருந்தா ஜாவா பழனி பேசிட்டு இருக்கும் போதே கண்ணை கத்தி கீழே போட்டிருக்க மாட்டான். ஜாவா பழனியும் கத்தி எடுத்திருக்க மாட்டான். அன்புவும் ஜாவா பழனியை குத்தி இருக்க மாட்டான். அன்புவும் அந்த பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டான். ஜாவா பழனின்னு சொல்ல ஒண்ணுதான் ஞாபகம் வருது. ஜாவா பழனி ராஜனை குத்தும் போது ஒண்ணு சொல்லுவான். இப்ப அன்பு ஜாவா பழனியை குத்தும் போது ஒண்ணு சொல்லுவான். இல்லைனா நீ அவனை குத்திட்டு இருப்பானா? ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஆனா சொல்ற வார்த்தை வேற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் கர்மா. கர்மா இப்படி எல்லாம் வேலை செய்து பாத்தியா பையா? அன்பு ஜாவா பழனி போடுறதுக்கு முன்னாடி ஒரு வண்டியில இருந்து கத்தி எடுப்பான். அந்த வண்டி சங்கரோடது. சங்கர் ஒரு இடத்துல அன்பு கிட்ட சொல்லுவான், ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அண்ணன் வண்டியில 2 பொருள் எப்பவுமே இருக்கும். உண்டு மாதிரி எப்ப வேணா எடுத்துக்கோ, எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோ. இதை கேட்டனாலதான் அன்புக்கு இந்த வண்டியில பொருள் இருக்குன்னே தெரியும். அது தெரியாட்டி அன்பு கத்தி எடுத்திருக்க மாட்டான். ஜாவா பழனியும் குத்தி இருக்க மாட்டான். அன்பு எந்த பிரச்சனையிலையும் மாட்டிருக்க மாட்டான். அன்பு பாம்பேக்கு நேஷனல் ட்ரைனிங்காக போறதா இருப்பான். பாம்பே ட்ரைனிங் போறேன், என்ன படம் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பத்மாவை பார்த்துட்டு போயிடலான்னு படம் பார்க்க போய் கிஸ் அடிச்சு மாட்டிப்பான். அந்த விஷயம் தான் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு ஜாவா பழனி பத்மாவை கலாய்ப்பான். அதை கேட்க போய் தான் அன்பு ஜாவா பழனியை குத்திடுவான். அப்போ அவங்க கிஸ் அடிக்காம இருந்தா ஜாவா பழனி பத்மாவை கலாய்ச்சிருக்க மாட்டான். அன்புவும் ஜாவா பழனியை குத்தி இருக்க மாட்டான். அன்புவும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிருக்க மாட்டான்.
சொல்லப்போனால் அன்பு பத்மாவை பார்க்காம இருந்தா அன்பு எந்த பிரச்சனையிலையும் மாட்டியிருக்க மாட்டான். பத்மாவை பார்த்ததுனால தான் தையல் மிஷின் அந்த கடைக்கு கொடுக்க முடியாமல் போச்சு. அதனால தான் அந்த கடைக்காரன் அன்போட விரலை உடச்சிருவான். டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்பில் ஜெயிக்க முடியாமல் போயிடும். ஒரு வருஷம் திரும்ப வெயிட் பண்ணுற மாதிரி போயிடும். அந்த ஒரு வருஷத்துல தான் பத்மாவை லவ் பண்ணுவான். பத்மாவை லவ் பண்ண போய் தான் பத்மாவை கிஸ் அடிக்க போய் பிரச்சனையில் மாட்டிப்பான். ஸோ பத்மா இல்லாட்டி அன்புக்கு பிரச்சனை இல்லை. சிவா அன்பு நல்ல கேரம் போர்டு பிளேயர் அப்படின்னு அன்புவை பெட் மேட்ச் ஆட கூப்பிட்டு போவான். பெட் மேட்ச் விளையாண்டு இருக்கும் போது ராஜீவ்காந்தியை கொண்டுருவாங்க. அதனால மேட்சை பாதியிலேயே நிறுத்திடுவாங்க. இப்பதான் வீட்டுக்கு போகும்போது கடையெல்லாம் உடைச்சிட்டு இருப்பாங்க. அங்கதான் பத்மாவை பார்ப்பான். ராஜீவ்காந்தி மட்டும் சாகலைன்னா மேட்ச் கண்டினியூ ஆயிருக்கும். அன்புவும் பத்மாவை பார்த்துருக்க மாட்டான். நம்ம தம்பி அண்ணன் இப்போ பெட் மேட்ச் ஆட போகக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதை அன்பு கேட்டிருந்தா பெட் மேட்ச் ஆடவே போயிருக்க மாட்டான். ராஜீவ்காந்தி செத்துருந்தாலும் அன்பு பத்மாவை பார்த்துருக்க மாட்டான். எந்த பிரச்சனையிலையும் அன்பு மாட்டிருக்க மாட்டான். ராஜன் எல்லாரும் சேர்ந்து போடும்போது ராஜன் கத்தியை பார்த்ததும் ராஜன் எந்திரிப்பாரு. அப்ப கத்தி எடுக்க போறாருன்னு நினைச்சு செந்தில் ராஜனை குத்திடுவான். என் தம்பியெல்லாம் அப்படி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுடா. அப்ப ராஜன் எந்திரிக்காம உட்காந்தே பேசியிருந்தா ராஜன் சாகாம இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ராஜன் சாகலாட்டி செந்திலும் குணாவும் ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. அப்ப அன்புக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ராஜன் தீப்பெட்டி கீழே விழுந்துரும். அந்த தீப்பெட்டியும் கீழே விழுகாம இருந்தா ராஜன் பொருளை பார்த்துருக்க மாட்டாரு. ராஜனையும் செந்தில் குத்திருக்க மாட்டான். ராஜனும் செத்துருக்க மாட்டாரு. குணாவும் செந்திலும் ஒன்னா இருந்திருப்பாங்க. அன்புக்கு நோ ப்ராப்ளம். ராஜன் பசங்களை பார்க்க ஹோட்டலுக்கு போகும்போது சந்திரா இப்போ வேணாங்க காலையில் போங்கன்னு சொல்லுவாங்க. மாமா எனக்கு நான் ஒரு மாறிக்குது காலைல போய் அதை ராஜன் கேட்காம போவார். கடைக்கு போகாமல் கழுவி ஆடிட்டு காலையில் போயிருந்தா ராஜனை கொண்டிருக்க மாட்டாங்க. அன்புக்கும் நோ ப்ராப்ளம். லாஸ்ட் ஒன், அன்புக்கு கேரம் போர்டு ஆட சொல்லிக் கொடுத்ததே ராஜன் தான். அன்புக்கு மட்டும் ராஜன் கேரம் போர்டு ஆட சொல்லிக் கொடுக்கலன்னா அன்புக்கு போர்டு ஆட தெரிஞ்சிருக்காது. ஆனால் அன்பு ஒரு நல்ல பிளேயர்னு தான் அன்புவை ஜெயிலுக்கே அனுப்புவான். அன்புக்கு கேரம் போர்டு ஆட தெரியலனா அன்புக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அவ்வளோதான் முடிஞ்சு 15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குமானே தெரியல. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அட்மின். எல்லா கதைக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். இல்லை சொன்னால் அடுத்த 20 நிமிஷம் நம்ம சொல்கிறது பொய்ங்கிறத இங்கே ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குடா, அது தூக்கிலாம்.